லூக்கா 21வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவா இருக்கும். யோசேப்பை சகோதரர்கள் குழிக்குள் தூக்கி போட்ட அந்த சமயம் யோசேப்புக்கு தெரியல இது எனக்கு சாட்சியாய் மாறும் என்று. ஆனால் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது என்றால், தேவன் அவனுக்கு காண்பித்த தரிசனத்தின் நிமித்தம் கர்த்தர்னால இதெல்லாம் எனக்கு அனுமதிக்கப்பட்டது. அதே யோசேப்பு தான் அதே சகோதரர்களை கூப்பிட்டு சாட்சியாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, ஆமென், என் லைஃப்ல நடந்து வருகிறது எல்லாமே நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணினார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை நம்பி சொல்ல முடியும்? எனக்கு நடக்கிறது எல்லாமே சாட்சியாய் மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க லைஃப்ல இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு வேதனை, ஆனா இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு சாட்சி. சீஷர்களை கூப்பிட்டு சொல்ற, என் நாமத்தில் ஒண்ணு நடக்குதுன்னா அது நடக்கிறது உனக்கு துக்கமாய் தான் இருக்கும், நடக்கிற நாட்கள் அது உனக்கு வேதனையாய் தான் இருக்கும், ஆனா சாட்சி ஆவதற்கு ஏதுவாய். ஒரு விஷயத்தை கர்த்தர் சந்திக்க வைக்கும் போது புரிஞ்சுக்கோங்க, இதை தான் நாளைக்கு சாட்சியா பேச போறேன். சில துக்கத்தை பார்க்கும் போது புரிஞ்சுக்கோங்க, இந்த துக்கம் தான் நாளைக்கு சாட்சியாய் மாற போகிற. அவருடைய சாட்சியாய் உங்களை நிறுத்த கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். சில சூழ்நிலைகள் வழியா என்னை நடத்தி, அதாவது என்னை பல கண்களுக்கு முன்னிறுத்தி என் நிமித்தம் கர்த்தருடைய சாட்சி வெளிப்படுவதற்காக அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த பூமியில கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு பாரமா இருக்குதோ, ஆமா, இதை இப்படி பாருங்க, நாளைக்கு இதே இடத்துல மைக் எடுத்து சாட்சியா சொல்ல போறோம். ஆமென். ரூத் என்னைக்காவது நினைச்சிருப்பாளா என்ன ஒரு சாட்சியாய் முன்னிறுத்துவார்னு? ஹல்லேலூயா. ரூத் இவ்வளவு சாட்சியாய் மாற அவள் சந்தித்த முதல் பாதை என்ன தெரியுமா? பெரிய இழப்பு. அவள் சந்தித்த முதல் பாதையே இழப்பின் பாதை. ஏதோ தப்பு செய்ததினால் இந்த பாதை அவளுக்கு வந்ததல்ல. அவளுக்கு தெரியல ஏன் எனக்கு இப்படி ஒரு பாதை, ஆனாலும் இருக பிடிக்க வேண்டியவரை பிடித்ததுனால அவளை தான் கர்த்தர் சாட்சியா. ரூத்துக்கு தெரியுமா என் சந்ததியில தான் இயேசு வந்து பிறக்க போறாரு. ஒரு நாள் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ரூத்துக்கு ஒரு சாட்சி உண்டுன்னா எனக்கு ஒரு சாட்சி உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஜெனரேஷன் பேசும், உங்க தலைமுறை பேசும். ஆமென். இன்றைக்கு ரூத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறது போல என்ன குறித்து ஆண்டவர் வருகிற காலத்துல பேச வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா.